இந்த அரசியோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக குமார் போட்டிருந்த திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு ராஜ்மீனா 2 பேருமே சேர்ந்து அரசியோட கல்யாணத்தை முன்கூட்டியே நடத்தினது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். இங்க வீட்டுல அரசி வந்து குமார் சொன்ன விஷயத்தெல்லாம் நினைச்சு ரொம்பவே பதட்டத்தோட இருக்காங்க. யார்கிட்ட உண்மையா சொல்றது எப்படி உண்மையா சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சோனியா அத்தையை வந்து குமார் அனுப்பின போட்டோவை உண்மைன்னு சொல்லி தான் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க நம்பின மாதிரி தானே எல்லாருமே வந்து இந்த போட்டோவை உண்மை நம்புவாங்க. நம்ம சொன்னா நம்ம சொல்ற உண்மைங்கிறத நம்புவாங்களா மாட்டாங்களான்னு தெரியலையே. ஏற்கனவே நம்மள அம்மா வந்து அவ்வளவு தூரம் கண்டிச்சு வச்சாங்க. அம்மா பேச்ச நம்ம அப்பயே கேட்டு இருந்திருக்கலாம். அம்மா பேச்ச கொஞ்சம் கூட மதிக்காம நம்மளால வந்து தேவையில்லாத வேலையை பார்த்து மாட்டிக்கிட்டோம். இப்ப நம்மளோட கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு வேற தெரியல. இந்த குமார் என்ன பண்ண போறான்னு வேற தெரியல. கண்டிப்பா அந்த குமார் வந்து அமைதியா இருக்க மாட்டான். அந்த போட்டோ எல்லாம் வந்து எல்லார்கிட்டயுமே காமிச்சு கல்யாணத்தை நிப்பாட்ட தான் பார்ப்பான். அது இன்னுமே அவமானம் ஆயிரும். இதை நம்ம வீட்டுல யார்கிட்டயா சொல்லி ஆகணும். வீட்டுல சொன்னா புரிஞ்சுவாங்களான்னு வேற தெரியல. இதனாலதான் குமார் கூட பழகக்கூடாதுன்னு சொன்னோம்னு சொல்லி மறுபடியும் வந்து நம்மளை திட்ட தான் செய்வாங்க. உண்மையை சொல்லலாமா வேண்டாமா அப்படிங்கிற 2 மனசோட வந்து அரசி யாருகிட்டயுமே எதுவுமே சொல்ல முடியாம முடிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. அரசியை கூப்பிட்டு பேசுற பாண்டியன் வந்துட்டு உனக்கு எது கார் பிடிச்சிருச்சுன்னா சொல்லுப்பா, உனக்கு பிடிச்ச மாதிரி காரை எடுத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் கேட்டுட்டு இருக்காரு. அப்படிலாம் எதுவுமே பிளான் பண்ணி வைக்கலப்பா, உங்களுக்கு பிடிச்சிருக்கிறது எதுனாலும் எடுங்க, எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசியை பாக்குற பாண்டியன் வந்துட்டு உனக்கு கல்யாண வேலைலாம் ரொம்பவே வேகமாவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சொல்லி வருத்தப்படுற அரசி, நாங்களும் வந்துட்டு உனக்கு கல்யாணத்தை இவ்வளவு வேகமா முடிக்கணும்னு சொல்லி எல்லாம் நினைக்கவே இல்ல. நீ பண்ண சின்ன தப்பால தான் உனக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்கோம். இல்லனா நீ படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போட்டு உனக்கு பொறுமையா தான் கல்யாணம் பண்ணி வச்சிருப்போம். இதுக்காக என் மேல எதுவும் கோவப்படாத அரசி அப்படி சொல்லி பாண்டியன் வந்து இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமே அரசி கிட்ட பாண்டியன் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காரு. நீங்க ஏன்பா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? எல்லா தப்புக்குமே காரணம் நான் தான். நீங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லி தான் வளர்த்தீங்க. உங்க பேச்செல்லாம் கேட்காம அந்த குமாரை நம்பி போனது என்னோட தப்பு தான். குமார் பொறுக்கி பையன் தெரிஞ்சுக்கிட்டுமே வந்து அவனை லவ் பண்ணது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படி சொல்லிட்டு அரசியுமே வந்து இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட தவற உணர ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அப்பா இவ்வளவு நம்பிக்கையா பேசுறாரு, அப்பா கிட்டயாவது வந்து இந்த உண்மையை சொல்லிடலாம். கண்டிப்பா நம்ம உண்மையை சொன்னோம்னா அப்பா புரிஞ்சுக்குவாரு அப்படி சொல்லி யோசிக்கிற அரசி வந்துட்டு பாண்டியன் கிட்ட குமார் பத்தின விஷயங்களை சொல்லலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்பதான் பாண்டியன் வந்து அரசிக்கு அட்வைஸ் கொடுக்குற மாதிரி, நீ வாழ போற வீட்டுல வந்துட்டு உன்னை எல்லாருமே பெருமையா பேசணும், அதுதான் எங்களுக்கு பெருமையா இருக்கும். உன்னை யாருமே வந்து திட்டிடக்கூடாது, பொண்ணை எப்படி வளர்த்திருக்காங்க பாரு அப்படி சொல்லி எங்களை யாருமே சொல்லிடக்கூடாது, அதுதான் நீ எங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்குற நல்ல பேரா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து அரசி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த கொஞ்ச காலத்திலே வந்து நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன். இதுக்கு மேல வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் தாங்கக்கூடிய அளவு சக்தி என்கிட்ட கிடையாது. மறுபடியும் அந்த மாப்பிள்ளை வீட்டுல போய் எதுவும் பிரச்சனையில சிக்கிறாத, மறுபடியும் வீட்டுக்கு ஏதாவது பிரச்சனை எடுத்துட்டு வந்தா அதெல்லாம் தாங்குற அளவு சக்தி என்கிட்ட இல்லமா அப்படி சொல்லி பாண்டியன் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காரு. பாண்டியன் வந்து ரொம்பவே மனசளவுலையும் உடல் அளவுலையும் உடஞ்சு போயிருக்கிறத பார்த்ததுமே அரசி வந்துட்டு குமார் பத்திர உண்மையில பாண்டியன் சொல்ல நினைச்ச உண்மையுமே வந்து மறைச்சிடுறாங்க. அப்பாவே இந்த நிலைமையில இருக்கிறாரு. இப்ப நம்ம போய் இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம்னா ஒன்னு சண்டை பெருசாகும், இல்லைன்னா அப்பா மனசு ரொம்பவே கஷ்டப்படும். ஏற்கனவே நம்ம குமார லவ் பண்றங்கிற விஷயம் தெரிஞ்சப்பே அப்பா ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த நாள் மேல போய் உண்மையெல்லாம் சொன்னோம்னா அப்பாவோட மனசு ரொம்பவே கஷ்டப்படுமே அப்படி சொல்லி யோசிச்சுக்கிட்டு அரசி வந்துட்டு குமார் தன்னை மிரட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை பாண்டியன் கிட்டமே சொல்லாம விட்டுறாங்க. சரி, பாண்டியன் கிட்ட தான் உண்மையை சொல்ல முடியாம போயிருச்சு, அன்னைங்கள்ட்டயாவது உண்மையை சொல்லலாம் அப்படி சொல்லி நினைச்சுக்கிட்டு அரசி வந்து வீட்டை விட்டு வெளியே நிக்கிற கதிரி செந்திலி பாக்குறாங்க. சரி, இவங்க 2 பேர்கிட்டயாவது போய் உண்மையை சொல்லிடுவோம், கண்டிப்பா அன்னைக்கு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க. அப்பா தான் நம்மளை திட்டுவாரு, அன்னைக்கு நமக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க, இந்த விஷயத்துல கண்டிப்பா குமாரை கண்டிச்சு வச்சிருவாங்க அப்படி சொல்லி யோசிக்கிற அரசி வந்துட்டு வீட்டுக்கு வெளியே நிக்கிற கதிரி செந்திலி பார்த்ததும் சரி போய் அன்னைகிட்ட உண்மையா சொல்லலாம்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டை விட்டு வெளியே வராங்க. அப்ப ஏத்த வீட்ல இருந்து குமார் வந்து அரசியை பார்த்தாரு. நான் சொன்னதெல்லாம் என்னாச்சு மறந்துட்டியா? சதீஷை மட்டும் நீ கல்யாணம் பண்ணனா உன்னோட போட்டோ வந்து ஊர் ஃபுல்லா ஒட்டிடுவேன், அப்ப உன்னோட ஒட்டுமொத்த குடும்பமே வாழ்க்கையை முடிஞ்சிரும், நான் சொல்றத நல்லா யோசிச்சுக்கோ அப்படி சொல்லிட்டு குமார் அவர் வீட்ல இருந்தே வந்து அரசியை மிரட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் குமாரை பார்த்து பதறி போற அரசி வந்துட்டு உண்மையை சொல்ல வந்துட்டு அது எதுவுமே பேசாம அமைதியாவே நின்னுகிட்டு இருக்காங்க. குமார் விரட்டுறதெல்லாம் பார்த்ததுமே அரசி இங்க வீட்ல இருந்தே அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கிட்ட அரசி வந்து அழுதுகிட்டே வெளியே வரத பார்த்ததுமே கதிர் செந்தில் வந்துட்டு என்னாச்சு அரசி, ஏன் நீ அழுதுகிட்டு இருக்கிற அப்படி சொல்லி கேக்குறாங்க. அரசியை உண்மையே சொல்ல விடாம செந்திலும் வந்துட்டு அரசிக்கு கல்யாணம் ஆக போதில்ல, நம்மள எல்லாம் விட்டு பிரிஞ்சு போக போதில்ல, அதனால அந்த விஷயத்தெல்லாம் நினைச்சு அழுதுகிட்டு இருக்கோம். இத்தனை வருஷமா நம்ம வீட்டுல இருந்துட்டு இப்ப இன்னொரு வீட்டுக்கு போக போதில்ல, அதனால அதை வருத்தப்பட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு அரசியவே பேச விடாம எல்லா கேள்வியும் இவரே கேட்டு இவரே பதில் சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு நான் உங்ககிட்ட ஒரு உண்மையா சொல்லணும் அப்படி சொல்லி அரசி வந்து பேச போறப்ப கரெக்டா அந்த டைமுக்கு கோமதியுமே அங்க வந்துடுறாங்க. மணி என்னாச்சு அரசி, இன்னும் நீ தூங்க போலையா? எதுக்கு இந்நேரத்துல இருந்து இவங்க கூட பேசிட்டு இருக்கிற, வா போய் தூங்கலாம் அப்படி சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. அப்ப கதிர் தான் வந்து அரசி ஏதோ சொல்ல வராங்க அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அரசி ஏதோ சொல்ல வந்துச்சுமா விடு, என்ன நான் கேட்டுக்கிறேன், ஏதோ முக்கியமான விஷயமா இருக்க போது நீ சொல்லு அரசி அப்படி சொல்லி கதிரமே கேக்குறாரு. ஆனா இவ்வளவு நேரமா உண்மையா சொல்லலாம் சொல்லி தைரியமா இருந்த அரசி வந்துட்டு என்ன நினைச்சாங்களோ தெரியல, திடீர்னு வந்துட்டு அது எல்லாத்தையுமே மறைச்சிடுறாங்க. செந்திலனே சொன்ன மாதிரி எனக்கு இந்த வீட்டை விட்டு போறதுக்கு மனசே இல்ல, உங்களை எல்லாம் பிரிச்சு நான் எப்படி வாழ போறேனே தெரியல அப்படி சொல்லிட்டு மறுபடியும் அரசி வந்து குமார் பத்திர உண்மையில எதுவுமே சொல்லாம அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. அரசி வந்து பாண்டியன் கிட்ட தான் உண்மையா சொல்லல, அட்லீஸ்ட் கதிர் செந்தில் கிட்டயா சொல்லி இருந்திருக்கலாம். இப்ப இவங்க 2 பேர்த்திட்டுமே உண்மையா சொல்லாம அமைதியா வந்து கோமதி கூட கிளம்பிடுறாங்க. இது கதிர் செந்தில் 2 பேருமே வந்துட்டு அரசி வந்து உண்மையில இன்னொரு வீட்டுல வாழ போறதுனால தான் சோகமா இருக்கும் போல, நம்மள எல்லாம் பிரிஞ்சு போறதுனால தான் வருத்தப்பட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்களுக்குமே அரசியோட மனசுல என்ன இருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியல. இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டுல எல்லாருமே படுக்க போனதுக்கு அப்புறமா தங்கமேல் வந்துட்டு மெல்ல சரணன் கூட பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னமாமா இன்னைக்கு வேகமாவே படுத்துட்டீங்க, ரொம்பவே டயர்டா இருக்கா அப்படி சொல்லி மெல்ல பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், எதுக்கா இப்ப வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கிற, நீ இப்படி எல்லாம் வந்து பேசினா நான் மனசு மாறிடுவேன்னு நினைக்கிறியா? இது ஒரு காலமும் நடக்காது, அரசியோட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான் நீ என் கூடயே இருக்க முடியும். அரசியோட கல்யாணம் முடிச்ச அடுத்த நாளே வந்து அப்பா அம்மா கிட்ட நான் உன்னை பத்தின எல்லா உண்மையுமே சொல்லிடுவேன். எனக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்னா தயவு செய்து என்கிட்ட பேசாத, நீ பண்றது எல்லாமே பார்த்தா எனக்கு
நடிப்பு மாதிரி தான் தெரியுது. நீ இப்ப அழுகிறது கூட எனக்கு நடிப்பா தான் தெரியுது. கண்டிப்பா நீ வந்து நடிச்சுக்கிட்டு தான் இருக்கிற. இப்பயுமே வந்து நீ பண்ண தப்ப நினைச்சலாம் கண்டிப்பா அழுக மாட்ட. நீ பண்ண தப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சேன்னு தானே அழுகுற. உன்னோட நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்காத. அமைதியா போறியா இல்ல நான் வெளியே எந்திரிச்சு கிளம்பட்டுமா அப்படி சொல்லிட்டு சரவணன் வந்து மறுபடியும் தங்க மேல மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. இந்நேரத்துக்கு நீங்க வெளியே போனீங்கன்னா வீட்டுல இருக்க எல்லாருக்குமே சந்தேகம் வந்துருமாமா. அப்புறம் உங்களுக்கு எனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படி சொல்லி கேட்பாங்க. அப்புறம் எல்லா விஷயமே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால வெளியெல்லாம் போகாதீங்க மாமா, நான் எதுவுமே பேசல அப்படி சொல்லி தங்கமேல் சொல்றாங்க. தங்கமேல் இப்படி பேசவே உடனே அந்த பாயிண்ட் படிச்சுக்கிட்டு சரவணனும் வந்துட்டு இப்பயுமே வந்துட்டு உனக்கு இந்த வீட்டுல இருக்க யாருக்குமே உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. நீ எந்த ஒரு பிரச்சனையிலுமே மாட்டிடக்கூடாது. உனக்கு ஒரு நல்ல பேர் மட்டும் தான் கிடைக்கணும். நீ ஏமாத்துனதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஆனா வீட்டுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சிடக்கூடாது. நீ பண்ற தப்பெல்லாம் வந்து இங்க எல்லாருமே உண்மை நம்பிக்கிட்டு முட்டாள் மாதிரி இருக்கணும். அதான உன்னோட எண்ணம் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் சரவணன் வந்து தங்கமேல் அசிங்கப்படுத்திட்டே தான் இருக்காரு. இப்ப நீ மட்டும் அமைதியா இல்லைன்னா நான் வெளியே கண்டிப்பா எந்திரிச்சு போயிருவேன். அதுக்கப்புறம் இந்த ரூமுக்குள்ளே வர மாட்டேன் அப்படி சொல்லி சரவணன் மிரட்டவும் நான் உங்ககிட்ட இனிமேல் பேசவே மாட்டேன் மாமா, என்ன மன்னிச்சிருங்க அப்படி சொல்லிட்டு தங்கமேல் போய் ஒரு ஓரமா படுத்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கோமதி கூட படுக்க போன அரசி வந்துட்டு கோமதி தூங்கிட்டு இருக்கிறப்ப இவங்க எதுவுமே வந்து பேசாம அமைதியா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. அம்மா நம்ம காலேஜுக்கு போறப்ப அவ்வளவு தூரம் சொன்னாங்க, அவங்க பேச்ச நம்ம கண்டிப்பா கேட்டு இருந்திருக்கணும். இந்த வயசுல வந்து நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும்னு சொல்லி அம்மா நமக்கு வந்து அவ்வளவு தூரம் அறிவுரை சொன்னாங்க. அம்மாவோட பேச்ச சொத்துமா மதிக்காம நம்ம பாட்டுக்கு தனவாட்டா இருந்துட்டோம். இப்ப அது எல்லாத்துக்கான பலனையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். எப்படி போய் இந்த குமாரை நம்பி ஏமாந்தோம்னே தெரியல அப்படி சொல்லி அரசி அழுதுகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் குமார் மிரட்டது எல்லாமே வந்து அரசி மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த கல்யாணத்துக்குள்ள எவ்வளவு பிரச்சனை வரப்போகுதுன்னே தெரியல. அப்பா கிட்ட உண்மையா சொல்லலாம்னு பார்த்தானா கண்டிப்பா வந்து அப்பனால அந்த உண்மையில தாங்கிக்க முடியாது. அவரே வாயை விட்டு சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் என்னால எந்த ஒரு பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ண முடியாது, நான் மனசளவுல ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படி சொல்லி அப்பாவே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் கண்டிப்பா நம்மளால அப்பா கிட்டயும் போய் இந்த உண்மையை சொல்ல முடியாது. அன்னைங்கள்ட்ட இந்த உண்மையை சொல்றதுக்குமே பயமா இருக்கு. சொன்னா நம்மளே எதுவும் திட்டிடுவாங்கன்னு திட்டுவாங்க. யாருக்கிட்ட நான் அந்த உண்மையை சொல்றதுன்னு தெரியாம அரசி உட்காந்து நல்லாவே கத்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருந்த கோமதி வந்துட்டு அரசி கண்ணீர் விட்டு அழுகிறத பார்த்ததுமே என்னாச்சு அரசி, ஏன் அழுதுகிட்டு இருக்கிற, எதுவும் பிரச்சனையா அப்படி சொல்லி கேட்கறாங்க. அப்பயுமே அரசி எதுவுமே பேசாம ஒண்ணுலமா அப்படி சொல்லி சமாளிக்க பாக்குறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்ல அரசி, எதுக்காக அழுதுகிட்டு இருக்கிற, குமார் எதுவும் பிரச்சனை பண்ணானா, வீட்டுல இருக்க யாரும் எதுவும் சொன்னாங்களா, சதீஷ் எதுவும் திட்டாரா, எது நடந்தாலும் சொல்லு என்கிட்ட, ஏன் இப்ப அழுகுற அப்படி சொல்லி கோமதியுமே கேட்கறாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்லம்மா, நான் உங்களை எல்லாம் விட்டுட்டு போறேன்ல, அதை நினைச்சாதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. இத்தனை நாள் அன்னைகளோட உங்க கூட இருந்துட்டு இப்ப திடீர்னு இன்னொரு வீட்டுக்கு போறதை என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியல, அதான் எனக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படி சொல்லிட்டு கோமதி கிட்ட அழுது நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி உண்மையிலே அரசி வந்து மனசுக்குள்ள இதுதான் நினைக்குது போல அப்படி சொல்லிட்டு கோமதியுமே வந்து அரசிக்கு ஆறுதல் சொல்லிட்டு பேசாம தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நைட்டு ஃபுல்லா தூங்காம முடிச்சுக்கிட்டு இருக்கிற அரசி வந்துட்டு இதுக்கு மேல நம்ம அம்மா பக்கத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தோம்னா அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடும், தேவையில்லாம அம்மாவோட தூக்கத்தை ஏன் கெடுக்கணும் அப்படி சொல்லி முடிவு பண்ற அரசி வந்துட்டு வீட்டுல இருக்க யாருக்குமே தெரியாம மாடியில போய் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்ப தண்ணி குடிக்கிறதுக்காக வெளியே வந்த மீனா வந்துட்டு அரசி மாடிக்கு போறத பாத்துறாங்க. இந்நேரத்துக்கு அரசியே தனியா மாடிக்கு போகுது, எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியல அப்படி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. உடனே சுதாரிச்சுக்கிற மீனாவுமே வந்து ராஜியை கூப்பிட்டுறாங்க. ராஜி மீனா ரெண்டு பேருமே வந்து அரசியை ஃபாலோ பண்ணி பின்னாடி மாடிக்கு போயிடுறாங்க. மாடியில ஒரு மூலையில உட்காந்து அரசி வந்து தனியா அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த குமாரன் நம்பினது என்னோட தப்பு தான், ஏன் தான் அப்படி எல்லாம் பண்ணனே தெரியல, வீட்டுல இவ்வளவு தூரம் சொல்லியுமே அதை எதையுமே மதிக்காம முட்டாள்தனமா பண்ணிட்டு இப்ப குமாருக்கு பயந்துகிட்டு உட்காந்து அழுகிற மாதிரி ஆயிருச்சு அப்படி சொல்லிட்டு அரசி வாய் விட்டு எல்லாத்தையுமே புலம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்படி அரசி புலம்பிட்டு இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் ராஜி மீனாவுக்கே புரியுது, மறுபடியும் இப்ப ஏதோ குமார் பிரச்சனை பண்ணிட்டான், அதனாலதான் அரசி வந்து வீட்டுல யாருக்கிட்டயுமே அந்த உண்மையை சொல்லாம தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சிருது. உடனே அரசி கிட்ட போற ராஜி மீனாவும் வந்துட்டு என்னாச்சு அரசி, எதனால எங்க கிட்ட சொல்லு, குமார் என்ன பிரச்சனை பண்ணா சொல்லு அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் அரசி வந்துட்டு இந்த உண்மையை நான் வீட்டுல இருக்க எல்லார்கிட்டயுமே சொல்லலாம்னு சொல்லி எவ்வளவு தூரம் ட்ரை பண்ண பார்த்தேன், இதெல்லாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பா அவங்களால தாங்க முடியுமானே தெரியல, அதனாலதான் நான் யார்கிட்டயுமே சொல்லல. குமார் என் போட்டோவை தப்பா எடிட் பண்ணி வச்சிருக்கான், நான் மட்டும் சதீஷை கல்யாணம் பண்ணா அந்த போட்டோ ஊர் ஃபுல்லா ஒட்டிடுவேன், அதுக்கப்புறம் உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரோட வாழ்க்கையும் முடிஞ்சிடும் சொல்லி மிரட்டுறான், எனக்கு என்ன பண்றதுனே தெரியல பயமா இருக்கு அப்படி சொல்லி அரசி வந்து ராஜிகிட்டி மீனாகிட்டி புலம்பிட்டு இருக்காங்க. இதுதான் பிரச்சனையா, இது எங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே, இவ்வளவு தூரம் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறமும் அந்த குமார் இவ்வளவு தூரம் போட்டு அடிச்சதுக்கு அப்புறமும் அவனுக்கு கொஞ்சம் கூட புத்தி வரல பாருங்க, இதுக்கப்புறம் அவனை கண்டிப்பா பேசி எல்லாம் திருத்தவே முடியாது, குமார் சொன்னா கண்டிப்பா சொன்னதை செஞ்சிருவான், இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, குமாருக்கு தெரியாத முன்னாடியே அரசியோட கல்யாணத்தை ஒரு நாள் முன்னாடியே நம்ம நடத்தியே ஆகணும், ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை போய் அத்தை கிட்ட சொல்லுவோம் வாங்க அப்படி சொல்லிட்டு ராஜி வந்து மீனாவே அரசியும் கூப்பிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே அழுகிற அரசி வந்துட்டு அம்மா கிட்ட எல்லாம் அந்த உண்மையை சொல்லிடாதீங்க, அம்மாக்கு தெரிச்சுனா மறுபடியும் என்னை போட்டு திட்டுவாங்க இல்லைன்னா அடிப்பாங்க, உண்மையை வீட்டுல இருக்க யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம் அப்படி சொல்லி அரசி புலம்பிட்டு இருக்காங்க. நீ பேசாம அரசி, இந்த உண்மையை மட்டும் சொல்லாம விட்டோம்னா அதுக்கப்புறம் கல்யாணம் அப்புறம் கடைசி டைம்ல குமார் ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டானா அப்புறம் கல்யாணம் நிக்கிற அளவுக்கு போயிடும், ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை போன் பண்ணி சதீஷுக்கு சொல்லிடுவோம், நான் கீழே போய் அத்தை கிட்ட பேசி நம்மளோட கல்யாணம் நாள முன்னாடி தள்ளி போடுவோம் அப்படி சொல்லிட்டு இங்கிட்ட ராஜி மீனா ரெண்டு பேருமே சேர்ந்து முடிவு பண்ணிடுறாங்க. ராஜி மீனா கொடுத்த ஐடியா படியே வந்து அரசியுமே போன் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையுமே சதீஷ் கிட்ட சொல்லிடுறாங்க. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல அரசி, கல்யாணத்தை ஒரு நாள் முன்னாடியே கூட நம்ம வச்சுக்கலாம், நானே எங்க வீட்டுல பேசுறேன் அப்படி சொல்லி சதீஷ்மே சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் கீழே போற ராஜி மீனா வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே கோமதி கிட்ட சொல்லிடுறாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு, கடைசி நேரத்துல குமார் இப்படி பண்றானே அப்படி சொல்லி அழுகிற கோமதி வந்துட்டு சரி நானும் மாமா கிட்ட பேசுறேன், கல்யாணத்தை நாளைக்கே வச்சுக்கலாம் அப்படி சொல்லி கோமதியுமே முடிவு பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் கோமதியுமே வந்து பாண்டியன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. பாண்டியனோட பசங்களுமே வந்து இதுக்கு எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. இந்த குமார் ஒரு ஆள்னு அவனுக்கு பயந்துகிட்டு அரசியோட கல்யாணத்தை முன்னாடி நாள் தள்ளி வைக்க முடியுமா, அவன் முடிஞ்சதை பார்த்துக்கிட்டு அவன் என்ன பண்றான்னு பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு கதிர் செந்திலுமே வந்து பிடிவாதமா தான் இருக்காங்க. நமக்கு அரசியோட கல்யாணம் நல்லபடியா எந்த ஒரு பிரச்சனை இல்லாம முடியணும், அதுக்கு இது ஒண்ணுதான் வழி அப்படி சொல்லி முடிவு பண்ற பாண்டியனுமே வந்துட்டு இந்த முத்துவேல் வீட்டாளுங்க யாருக்குமே தெரியாத மாதிரியே கல்யாணத்தை முத நாளே வச்சிடறாங்க. இன்னொரு பக்கம் கல்யாணத்துக்கு முத நாள் காலையிலே வந்துட்டு எல்லாரும் எங்க வெளியே கிளம்பி போறாங்க அப்படின்னு தெரியாம இங்க சக்திவேலும் குமார் வீட்டுக்கு வெளியே நின்று முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடைசி
ஈஸியா கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அரசிக்கு வந்து கல்யாணத்தை முன்னாடியே தள்ளி வச்சிட்டாங்க அப்படிங்கிற உண்மையே குமாருக்கு தெரியுது. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணது வேஸ்டா போச்சு அப்படி சொல்லி குமார் புலம்பிட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த குமார் அரசி பிரச்சனைக்கு இடையில ராஜ்மீனா தலையிட்டு இந்த குமாரோட ஆட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டுற மாதிரி அரசியோட கல்யாணத்தை வந்துட்டு கூடிய சீக்கிரமே நடத்தி முடிச்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.